சார்பாக மாநில மாநாடு சம்பந்தமாக இன்று கரூர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டத்தை பொதுமண்டல தளபதியும் ஐயாறு கோடுமுறை தளபதியுமான நமது மாவட்ட செயலாளர் அண்ணன் DFP பாஸ்கர் அவர்களை தலைமையேற்று நடத்தியுள்ளார்கள். கரூர் மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த செயற்குழு கூட்டத்திற்கு வருவாய்த்துறை அறிக்கை அமைச்சிருக்கக்கூடிய அருமை தம்பி கரூர் நகர செயலாளர் டாக்டர் முருகேசன் அவர்களே, வன்னியர் சங்கத்தின் சார்பாக பசுமை தாயகத்தின் சார்பாக மக்களிடத்தில் செல்வதை வெள்ளங்களை நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டும். இந்த பகுதியிலெல்லாம் நெடுஞ்சாலையில் செல்லக்கூடிய பகுதி ஒட்டுமொத்த உழைக்கக்கூடிய விவசாய பெறக்கூடிய மக்கள் அனைவரும் அணிதிரண்டு இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள நீங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த கூட்டத்தை நோக்கம் என்பது நீங்கள் இந்த மாநாட்டிற்கு நீங்கள் இருக்கக்கூடிய தகுதி சார்பாக எவ்வளவு பேர் நீங்கள் அழைக்க முடியுங்க. அதே போல நிதியை அவசியம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒவ்வொரு நிர்வாகம் தெரிவிக்குமாறு உங்களை கொடுக்கிறேன். பெரும்பான்மை மக்களுடைய தொழிலாக இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை முன்வைத்து தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுவனராக கொண்ட தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கத்தினுடைய மாநில மாநாடு வருகின்ற டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி திருவண்ணாமலையிலே நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டிலே தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மற்றும் விவசாய சங்கங்களுடைய தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் விவசாயிகளுடைய நீண்டகால பிரச்சனைகள், தீர்க்கப்படாத இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விவசாய பொருட்களுக்கு விவசாயிகளே விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். விவசாய பெருங்குடி மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். அவர்கள் விவசாய நிலங்களில் விவசாய தொழிலில் ஈடுபட்டு அங்கே அகால மரணம் அடையக்கூடிய விவசாயிகளுக்கு குடும்பங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும். விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பல்வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீர்வள ஆதார பிரச்சனை, விவசாயிகளை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள், பன்னாட்டு நிறுவனங்களுக்கு விளைநிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து கொடுக்கக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் தடுக்கக்கூடிய நிலையிலே இந்த மாநாடு முக்கிய காரணங்களை கொண்டு இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டிலே தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற விவசாய பெருங்குடி மக்கள் பல லட்சம் பேர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கரூர் மாவட்டத்தின் சார்பாக 10,000க்கும் மேற்பட்ட உழவர் பெருமக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று மருத்துவர் ஐயாவின் சார்பாக தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கத்தின் சார்பாக வேண்டுகோள் விடுப்பதற்காக இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த கரூர் மாவட்டத்தில் பெரும்பாலும் காவிரி ஆற்று பகுதிகளில் அதிகமாக ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் மணல் கொள்ளையடிக்கின்ற காரணத்தினால நிலத்தடி நீர் பெருமளவில் பாதிக்கப்பட்டு விவசாயம் பெருமளவிலே இங்கே பாதிக்கப்படுகிறது. அதை போல விவசாய நிலங்களில் மண்களை அதிகமாக வெட்டி கடத்தப்படுவதால்
ஒரு தரமான மண்கள் இங்கே ஒட்டுமொத்தமாக வேளாண் மக்களுடைய அந்த மண்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது. அதே போலவே இந்த மாவட்டத்தில் அதிகப்படியான கல்குவாரிகள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாவட்டத்தினுடைய சுற்றுப்புற சூழல் ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு அபாய கட்டத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இதுக்கு ஒரு வரம்பு இருக்கிறது. இந்த பகுதியில் இத்தனை அடிதான் இந்த குவாரிகள் வெட்டப்பட வேண்டும், இத்தனை குவாரிகள் தான் இயங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் வரம்பு மீறி இங்கே இந்த மாவட்டத்தில் ஆளுங்கட்சி இருக்கின்றவர்கள் அத்துமீறி அங்கே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல தமிழக அரசாங்கத்தினுடைய விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய மானியத்தில் கொடுக்கப்படக்கூடிய பொருட்கள் மானியங்கள் அனைத்தும் ஆளுங்கட்சி சார்ந்ததனுடைய தலையீடுகளிலே அவர்களுக்கு சாதகமான ஆட்களுக்கு மட்டுமே போய் சேர்கிறது. உண்மையான விவசாயிகளுக்கு அது போய் சேர வேண்டும். இதையெல்லாம் வலியுறுத்தி தான் இந்த மாநாடு வருகின்ற டிசம்பர் 21 திருவண்ணாமலையில் நடைபெற இருக்கிறது. ஆகவே இந்த மாநாட்டிற்கு அரசியல் கட்சிகள் பாகுபாடு இல்லாமல், ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் ஒட்டுமொத்த உழவர் பெருமக்களும் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று மருத்துவர் ஐயாவின் சார்பாக, தமிழ்நாட்டு உழவர் பேரிய இயக்கத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறோம். சார், இந்த மாநாட்டில் இப்போ உங்கள் தலைவர்கள் தவிர மாற்றுக் கட்சியினர்களுக்கு இந்த அண்ணாமலை இந்த போன்ற அறிவிப்பு விடப்பட்டிருக்கா? கலந்து மாற்று அரசியல் கட்சிகளை, அதாவது விவசாய சங்கங்களுடைய தலைவர்கள் பங்கெடுத்துக் கொள்வார். இல்லை, அதான் கேட்குறேன். இது அரசியல் கடந்து விவசாய பெருங்குடி மக்களுக்காக நடத்தப்படுகின்ற மாநாடு. ஆகவே இது மாநாட்டிலே விவசாய சங்கங்களுடைய தலைவர்கள் பல பேர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார். நெல்லுக்கான ஆதார விலை மத்திய அரசு இல்லை, அது மிக குறைந்த அளவில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது நாங்கள் வலியுறுத்துவது, கரும்புக்கு ஒரு டன்னுக்கு 5000, அதே போல் குவிண்டாலுக்கு நெல்லுக்கு 4000 இப்படி வழங்க வேண்டும் என்பதை இந்த மாநாட்டிலே நாங்கள் வலியுறுத்துகிறோம். அது மாதிரி எத்தனாலை எரிபொருளாக பயன்படுத்தும் சொல்லி நெடுங்காலமாக அதை செய்யணும் சொல்லி வச்சுருக்கோம். அதே இது வலியுறுத்திக்கிறாங்க. எத்தனாலை இருக்கா கரும்பு சக்கையில் எடுக்கிறாங்க இல்லையா? ஆமாம், எரிபொருளாக பயன்படுத்துன்னு சொல்லி எத்தனால நாங்கள் எரிபொருளாக பயன்படுத்தணும். இதை நீண்ட காலமாக எங்கள் மருத்துவரையா 25 ஆண்டு காலமாக சொல்லி வருகிறேன். ஆனால் முழுக்க அனைத்தையும் இப்போ ஆளுங்கட்சிகள் அவங்களுடைய ஆட்கள் சாராய ஆலைகள் நடத்தப்படுவதால் முழுக்க அதை எடுத்துக்கொண்டு சாராய உற்பத்தி தான் செய்து கொண்டிருக்கிறார். கல் இருக்கிற பொதுவாக மருத்துவர் ஐயாவை பொறுத்தவரை முழுமையாக போதைப் பொருட்கள் அது எந்த ரூபத்தில் வந்தாலும் போதைப் பொருட்கள் என்பது அனுமதிக்க முடியாது. அது மனித சமுதாயத்தினுடைய குறிப்பாக மூளைகளை சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதனை தவறான செயலுக்கு ஈடுபடுத்தக்கூடிய மதுபானமாக இருந்தாலும் சரி, அது கல்லாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு வகையான போதைப் பொருட்கள் கஞ்சா, அபினி இப்படி போன்ற பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அது முழுமையாக பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது தமிழ்நாடு உழவர் பேரைக்குமோ முழுமையாக அது இருக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய கொள்கை, மருத்துவர் ஐயாவுடைய கொள்கை. இலா வேலுசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாநில செயலாளர், தமிழ்நாடு உழவர் பேரியக்கம்.